சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வெஜிடபிள்னு பார்த்தீங்கன்னா, அது உருளைக்கிழங்கு தாங்க. அந்த உருளைக்கிழங்கு வச்சு இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு கிரிஸ்பியா, அதே சமயம் ஈஸியா செய்யக்கூடிய ஒரு டிஷ் தாங்க பார்க்க போறோம். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்றதுக்கு நான் ஒரு சில டிப்ஸ் சொல்றேன். அத ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்பவே கிரிஸ்பியாவும், ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்குங்க. அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அத தோலோட சேர்த்து நான் பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்க தோலோட கட் பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் குடுக்கும். உருளைக்கிழங்கோட நிறம் கருக்காம இருக்கறக்கு நான் அத தண்ணீல போட்டு வச்சிருக்கேங்க. இப்போ நான் இது ஒரு 4, 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் நம்ம தோலோட சேர்த்து இடிச்சு சேர்த்திக்கலாங்க. தோலோட இடிச்சு போடும்போது பார்த்தீங்கன்னா, இது நல்ல டிஷ்ஷுக்கு ஒரு ஃப்ளேவர் குடுக்கும். இப்போ நான் ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்திக்கிறேங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் சேர்த்திருக்கேன். ஜீரகம் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் ஆட் பண்ணியிருக்கேங்க. சோம்பு இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. இப்போ நம்ம இடிச்சு வச்சிருக்க இந்த பூண்டையும் சேர்த்திக்கலாம். இன்னொன்று நம்ம பூண்டு சேர்த்தும் போது என்னென்னா, சில பேருக்கு உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது வாயுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த பூண்டு ஆட் பண்ணி செய்யும்போது அவங்களுக்கு அந்த தொந்தரவும் இருக்காதுங்க. இப்போ இந்த பூண்டு நல்லா வறுபட்டு வரும்போது பார்த்திங்கன்னா, நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. இந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிடலாங்க. ஃப்ளேமை இந்த ஸ்டேஜில் சிம்மில் வச்சுடுங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா உள்ளே வரைக்கும் வதங்கி வருங்க. இல்லைன்னா மேலே வெந்து கருகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால சிம்மில் வைக்கும் போது உருளைக்கிழங்கு ஈவனாக வெந்து வருங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா கலக்கி விட்டதுக்கு அப்புறமா மூடி போட்டு நம்ம இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்லே வேகட்டும். அப்போ தான் உருளைக்கிழங்கு மேலே க்ரன்ச்சியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெந்து வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக இருக்கிறது. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டாலும் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் கூடுதலாகவும் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை பெரட்டி விட்டுறலாங்க. எல்லா பீசஸ்லேயும் ஈவனாக கோட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இந்த சிம்லயே இருக்கட்டும் அடுப்பு. மறந்து கூட நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா மேலே நம்ம போட்டிருக்கக்கூடிய மசாலா பொருளெல்லாம் கருகிடுங்க. அப்போ இந்த ஃப்ளேவரும் உங்களுக்கு இந்த டேஸ்ட்டும் கிடைக்காது. அதனால் அடுப்பை சிம்லேயே வச்சு இந்த டிஷ்ஷை பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் போதும். இது நல்லா வதங்கி ரா ஸ்மெல்லாம் போயிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் மேலே நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாகவும் அந்த நம்ம போட்டிருக்கக்கூடிய மிளகாத்தூள் எல்லாம் எதுவுமே கருகாமல் நல்லா உங்களுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்கு. இப்படி நைஃப் வச்சு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக கட் ஆகும். அப்படிங்கும் போது உருளைக்கிழங்கு மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் எம்மியாக இருக்குங்க இந்த டிஷ்ஷு. இப்போ ஃப்ளேவருக்கும் கார்னிஷுக்கும் நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி, ரோட்டி, புல்கா எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இது குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸாவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ரீட்டைன் ஆகும். ஹாப்பி குக்கிங்.